இந்த கலாச்சார உடை என்று சொல்லக்கூடிய சேலை பாதுகாப்பான உடையாக பார்க்கப்படுகிறது. அது எந்த பார்வையில் தான் புரியல. சாதாரண ஒரு காற்று அடித்தால் கூட மார்பு பகுதியும் இடுப்பு பகுதியும் தொடை பகுதியும் தெரியக்கூடிய சேலை வந்து பாதுகாப்பான உடையாக பார்க்கப்படுகிறது. ஒரு டிராவல் பண்ணா கூட ஏதாவது ஒரு சக்கரத்துல சிக்கிட்டா இல்ல ஏதோ ஒன்று யாரோ இழுத்துட்டா கூட எளிய முறையில் அவிழக்கூடிய சேலை தான் வந்துட்டு பாதுகாப்பான உடையாக பார்க்கப்படுகிறது. இப்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அந்த பெண்ணுடைய இடுப்பு 1 இன்ச் வெளியே தெரிந்தால் அது ஆபாசமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காற்று அடித்த போது அந்த பெண்ணின் இடுப்பு பகுதி சேலை கட்டி இருக்க அந்த பெண்ணின் இடுப்பு பகுதி ஒரு 6 இன்ச் விலகுவது தெய்வீகமாகவும் கலாச்சாரமாகவும் பார்க்கப்படுகிறது என்றால் அது அவர்களுடைய பார்வையின் குற்றமா இல்ல உடையின் குற்றமா அப்படின்னு தெரியல. சரி, அப்படியாக உடை காரணமாக இருந்தால் சிறு குழந்தைகள் கற்பழிக்கப்படுவது ஏன்? குழந்தைகள் கற்பழிக்கப்படுவது ஏன்? 2 மாத குழந்தை கற்பழிக்கப்படுவது ஏன்? அந்த குழந்தையின் உடை வந்து வெறும் பேம்பராக இருக்கிறது அவங்க பிரச்சனையா இருக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்விகள் எழுப்பலாமா? அந்த குழந்தை பேம்பர் மட்டும் தான் போட்டிருக்கு, அதனாலதான் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஸோ உடை காரணமாக சொல்வது வந்துட்டு மிகவும் தவறான விஷயம். உடை கலாச்சாரம் பிரச்சனையே இல்லை. ஆணின் பார்வையில தான் பிரச்சனை தொடங்குகிறதாக எனக்கு தோன்றுகிறது. உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடலாம்.